ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன மாமா இன்னும் என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் பழம் நழுவி பாலில் விழுந்துருச்சுல, இதுக்கு மேல நோ வெயிட்டிங், ஒன்லி வெட்டிங். மாமா முதல்ல அவளை அடிச்சு பத்தி விடுங்க மாமா. அவ மாடியில உட்கார்ந்து இருக்கிறது எனக்கு மண்டைக்குள்ள ஏதோ ஊற மாதிரி இருக்கு. அதான் ஃபுல் ரைட்ஸ் அன்புக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சுல, இதுக்கு மேல அவ இந்த பயலை நம்பி இருக்கிறது வேஸ்ட். மாமா முடிவு கட்டி அமுச்சு விட்டுருங்க. ஏய் முல்லை மாமா, அந்த பிள்ளைய வர சொல்லு. என்ன எதுக்குண்ணே? ஏய் இருப்பா. ஏய் முல்லை போய் வர சொல்லு போ. என்னவோ பண்ணுங்க. என்ன இது குக்கரும் பாக்ஸரும் தனியா உட்காந்துட்டு இருக்கீங்க? ஆமா, எங்க உங்க வீட்டு புது மருமக? எதுக்கு? எதுக்கா? அவ இனிமே மருமக இல்லைன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணி வெளில தள்ளுறதுக்கு. சும்மா போய் அவளை டிஸ்டர்ப் பண்ணாத, பேசாம நீங்களே இருந்து போயிடுங்க. நாங்க இனிமே எங்க போறது? அவளை வெளில அனுப்பிட்டு நாங்க இனிமே பர்மனண்டா இந்த வீட்டில் செட்டில் ஆக போறோம். அதை பத்தி பேசாதான் மாமா மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காரு, வந்து சேருங்க. அம்மா பார்கவி, ஏய் வாமா. வரமாட்டா போ. வரமாட்டாளா? குட் கேர்ள், வாங்க போலாம். ஏமா வா, இங்க வா. இங்க வருமா பார்கவி, உனக்கு எனக்கு நேரடியாக எதுவும் இல்லை. உன் விஷயத்த இந்த பையன் முன்னாடியே சொல்லியிருந்தா நான் வேற மாதிரி டீல் பண்ணியிருப்பேன். அவன் சொல்லலை, பிரச்சனை வெடிச்சிருச்சு. நான் அதை சரி கிட்ட வேற என்னென்னமோ செஞ்சேன். முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இப்ப சொல்றம்மா, இவன் என் மகன், அதனால இன்னும் அழுத்தமா சொல்றேன், இவனை நம்பாத. இப்போ கல்யாணம் வரைக்கும் ரெண்டு பக்கம் மண்டையாடிக்கிறீங்க. எங்ககிட்ட சமாளிக்கிற மாதிரி பேசினேன், உங்ககிட்ட எப்படித்தான் இருந்திருக்கேன். மதில் மேல் பூனைம்பாங்கல்ல, அது இவன் தான். எந்த பக்கம் வசதியா இருக்கா அங்கிட்டு பாஞ்சிருவேன். டேய் தர்ஷா, பட்டு முடிவெடுத்து அந்த பிள்ளை அனுப்பிவிடா.